தமிழால் இணைந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான, அதாவது இப்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வைப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அலைட் மோஷனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், அதனால் வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம அலைட்மோஷன் ஆப்பை வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைலை இந்த ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ராஜெக்டில் விஜய் குருவி மூவியில் பில்டிங் டு பிரிட்ஜ் வந்து தாவுவார் இல்லையா, அந்த சீன் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ ஃபைல் அப்புறம் ஆடியோ ஃபைல் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்காக இருக்கும். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ஃபோல்டரில் இருக்கும். ஸோ ஒரு லிங்க் தான் இருக்கும், டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் ஆட் பண்ணியிருக்கிற வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பில்டிங் மேலேருந்து குதிக்க ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா, ஸோ அது வரையும் வீடியோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி சீன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு நேராக வீடியோவை ட்ரிம் பண்ணிவிட்டு டைம் லைனை அங்கேயே ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நானுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோவில் காமெடி சீன், ஃபைட் சீன், ஆக்சிடெண்ட் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறாங்க. நீங்களும் உங்களுக்கு எந்த வீடியோ எந்த சாங் வச்சு எடிட் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த வீடியோ அண்ட் சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் வச்சுருக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை மியூட் பண்ணிக்கிறேன். நீங்களும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம PicsArtல இந்த வீடியோவோட இமேஜை வந்து எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் PicsArt ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வேணுன்றவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ரீசெண்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம கரெக்டாக அந்த விஜய் பில்டிங்லேருந்து தாவுற அந்த சீன், அதாவது அந்த இமேஜை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது விஜயை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் சைடில் வந்திங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜில் நீங்கள் எந்த ஏரியாவை கட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியா நல்லா ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி 2 விரலை வச்சு பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அவுட்லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட விரலை அந்த எந்த இடத்த கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு குத்து மதிப்பாக வந்து அப்படி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த அவுட்லைன் கரெக்டாக எந்த இடத்துக்கு நேராக ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் மார்க்கில் நீங்கள் செலக்ட் பண்ண அவுட்லைனுக்குள்ளே செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களோட இமேஜ் வந்து கட் ஆகிடும். இதுக்கப்புறம் டேரெக்டாக டன் கொடுத்து இந்த ஃபோட்டோவை உங்களோட கேலரியில் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அகைன் எடிட் ஃபோட்டோவில் போங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ஃபஸ்ட்டிலே டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் விஜயோட அந்த PNG இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ்லாம் PNGயாக கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு
நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் விங்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், ஒயிட் கலர் விங்ஸ் பிஎன்ஜி. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி சைஸை கொஞ்சம் அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, பாத் சிம்பிள் மாதிரி. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் சிம்பிள், அதை வந்து டச் பண்ணுங்கள். அதில் மூவ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த விஜய் அதாவது தளபதி இமேஜுக்கு பேக்கில் வந்து அந்த விங்ஸ் வந்து போயிடும். தென் அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த விங்ஸை ரொட்டேட் பண்ணி ஸ்கேல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். தென் அகைன் கீழே இருக்கக்கூடிய ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த க்ரௌன் வந்து கொடுத்துருப்பேன், ஹார்ட் க்ரௌன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ப்ரோக்கனும் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி நார்மல் ஹார்ட்டும் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜை கரெக்டாக உங்கள் தலைக்கு நேராக வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ எடிட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்து இந்த இமேஜை அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாகவே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போயிட்டு அலைட் மோஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அலைட் மோஷனில் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே போயிடுங்க. ப்ராஜெக்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவோட எண்டு இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா இப்போது பிக்ஸார்ட்டில் நம்ம ஒரு இமேஜ் எடிட் பண்ணி சேவ் பண்ணோம் இல்லையா, விங்ஸ்லாம் வச்சு, அந்த இமேஜை கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு அந்த பிஎன்ஜி இமேஜ் வீடியோவில் இருக்கக்கூடிய இமேஜில் கரெக்டாக செட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஸ்கேலில் போய்ட்டு வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது அந்த பிஎன்ஜி இமேஜோட எண்டை ஆடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ அவர் கீழே ஜம்ப் பண்ண உடனே இந்த இடத்துல அந்த விங்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக சிங்க் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பார்ட்டிக்கல் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் வீடியோ. அதுவுமே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கில் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு வர்ற மாதிரி, அதாவது இமேஜுக்கு கீழே இந்த வீடியோ கிளிப் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க லேயரை. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பிஎன்ஜி வரக்குள்ளே இந்த பேக்ரவுண்டை வந்துடும், பார்க்க செம்மையாக இருக்கும். அந்த பிஎன்ஜியை விட ஒரு 0.1 செகண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த வீடியோ ஆரம்பிக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மூணாவதா, அதில் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேம், 2 கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் மட்டும் அதோட வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 517 அந்த ரேஞ்சுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லேயரை திரும்பவும் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த மேலேருந்து ஜம்ப் பண்ணுற அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வர்ற மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக சிங்க் ஆகிருக்கும், பார்க்கவே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோவை கேட்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் ப்ரிவ்யூ வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, திரும்பவும் அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஸ்கேல் ஆப்ஷன் போங்க. அந்த பிஎன்ஜி இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஃப்ரண்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கோங்க. எண்டு கீ ஃப்ரேமில் மட்டும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பிஎன்ஜியோட ஸ்கேல் வேல்யூவை லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூவ் ஆப்ஷன்லேயும் அந்த இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் இந்த டைமண்ட் சிம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்டு டைமண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் இந்த இமேஜை லைட்டாக லெஃப்ட் சைடு வந்து நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேவா. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்சிடென்ட் சீன்ஸ்லாம் வச்சு நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங் வச்சு எடிட் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.